பரத் கூட தான் பேச போறோம். பொண்ணு உண்மையா லவ் பண்ணேன். சரி. நான் லவ் பண்ணேன்னு சொல்றதோட அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. ஓகே. காலேஜ்ல இருந்து லவ் பண்ணோம். இப்போ ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்தோடனே ஸோ நான் ஒரு டிரைவரா ஒர்க் பண்றேன். அதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஐடி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போனதுனால தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க நீங்க நம்புறீங்களா இல்ல அந்த மாதிரி இந்த சொசைட்டி உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்குதா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனா ஒரு பொண்ணு கழட்டி விட்டுருவா ஒரு பையனு? எனக்கு தெரியும், என் கண்ணெல்லாம் பாத்துனேன் வேற ஒரு பையன் கூட போனது பைக். இல்லை நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் சொன்னதில் 2 விஷயம். ஒன்று, அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க என்ன ஏதுங்கிற காரணங்களை நம்ம பின்னாடி பேசுவோம். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனதும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் டிரைவராக இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதனால கேட்குறேன். ஐடி கம்பெனிஸ்க்கு போனாங்கனாலே பொண்ணுங்க விட்டுட்டு போயிடுவாங்கிற ஒரு கற்பிதம் இந்த சொசைட்டியில் இருக்கான்னு கேட்குறேன். அப்படி ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா? எப்பயுமே நான் அவங்க ஃப்ரீடம்ல தலையிடுறது இல்லை. ஓகே. பட் ரீசன் ஃபார் பிரேக்கப் என்ன சொன்னாங்க? அது ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? ஒன்றும் இல்லை, உன் லைஃப் நல்லா இருக்கட்டும், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஓ. இல்ல என் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, நான் வீட்டை பார்க்கணும், அம்மா பார்க்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருந்தெல்லாம் இருக்கு. ஆனா உண்மையாவே உங்களுடைய மனசுக்கு ஒரு விஷயம் உறுத்தலா இருக்குது. என்னன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மேல போனதுனால நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? கண்டிப்பா இருக்கு. ஓகே. உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஃபீல் பண்றது எந்த விதத்திலயும் வர்த்தே கிடையாது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா. நான் இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருந்தேன், இனிமேட்டு ஃபீல் பண்ண கூடாது. தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போறாங்க, அதுவும் காதலிச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது அந்த ஃபீலிங்கிற வார்த்தையே ஃபீல் பண்ணும். ஸோ அதனால் ஃபீல் பண்ணாதீங்க. பட் பொதுவாக உங்கள் மூலமாக நான் எல்லாருக்குமே சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஐடி கம்பெனியில் அடி எடுத்து வச்சோடனே அவங்களோட ஆட்டிடியூடே மாறிடுச்சுங்கிற மாதிரியான ஒரு ஒப்பீனியனோடு நம்ம பெண்களை அணுக ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க மாறலைனாலும் மாறுவதற்கு முற்படுவாங்க. மாறிட்டாங்களோங்கிற ஒரு எண்ணத்தை நம்முடைய மனசுக்குள்ளார ஏற்படுத்துவாங்க. இல்லாத விஷயத்தை இருக்குதுன்னு நம்ம சொல்லும்போது ஆமாம் அது இருக்குதுன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்குள்ளார ஒரு வீம்பு பிறக்கும். இது பெண்களுடைய குணாதிசயம். இதை நான் ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட். நான் உங்கள் ரேடியோ சிட்டி லவ் குரு.